வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் தொடக்க நூலில் 47வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 3.86% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். பின்பு யோசேப்பு பார்வோனிடம் போய், என் தந்தையும் என் சகோதரர்களும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றோடும் கானான் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் கோச்சேன் பகுதியில் தங்கியிருக்கிறார்கள் என்று அறிவித்தார். மேலும் தம் சகோதரரில் 5 பேரை பார்வோன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். பார்வோன் அவர்களை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்க, அவர்கள் அவனிடம், உம் பணியாளர்களாகிய நாங்கள் எங்கள் மூதாதையரைப் போல் ஆடு மேய்ப்பவர்கள். கானான் நாட்டில் பஞ்சம் மிக கடுமையாயிருப்பதாலும் உம் பணியாளர்களாகிய எங்கள் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாது போனதாலும் சிறிது காலம் இந்நாட்டில் தங்கியிருக்க வந்திருக்கிறோம். உம் பணியாளர்களாகிய நாங்கள் கோஷேன் பகுதியில் தற்போதைக்கு குடியிருக்க இசைவு தருமாறு வேண்டுகிறோம் என்றனர். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உம் தந்தையும் உம் சகோதரர்களும் உம்மிடம் வந்திருக்கிறார்கள் அல்லவா? எகிப்து நாடு உமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த நாட்டின் சிறந்த பகுதியில் உம் தந்தையும் சகோதரரும் குடியேறும்படி செய்யும். கோஷேன் பகுதியில் அவர்கள் வாழட்டும். அவர்களில் திறமையுள்ளவர்கள் உண்டென்று நீர் அறிவீரானால் எனக்கு சொந்தமான மந்தைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளாக அவர்களை ஏற்படுத்தலாம் என்றான். பின்னர் யோசேப்பு தம் தந்தையை அழைத்து வந்து அரசன் முன் நிறுத்தினார். யாக்கோபு பார்வோனுக்கு வாழ்த்து மொழி கூறினார். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமது வயதென்ன என்று வினவினான். அதற்கு யாக்கோபு பார்வோனை நோக்கி, என் வாழ்க்கை பயண நாள்கள் 130 ஆண்டுகள். அவை எண்ணிக்கையில் குறைந்தவை, துன்பத்தில் மிகுந்தவை. ஆனால் அவை என் மூதாதையரின் நாள்களுக்கு குறைந்தவையே என்றார். யாக்கோபு பார்வோனுக்கு வாழ்த்து மொழி கூறியபின் அவனிடம் விடைபெற்றுச் சென்றார். பார்வோன் கட்டளையிட்டிருந்தபடி யோசேப்பு தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் எகிப்து நாட்டின் மிகவும் வளமான இராம்சேசு நிலப்பகுதியை உரிமையாக கொடுத்து அங்கு அவர்களை குடியேற்றினார். மேலும் யோசேப்பு தம் தந்தை, தம் சகோதரர், தம் தந்தையின் குடும்பத்தார் அனைவருக்கும் அவரவர் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கேற்ப உணவளித்து அவர்களை பேணி காத்து வந்தார். பஞ்சத்தின் கொடுமை. பஞ்சம் மிக கடுமையாயிருந்தது. உலகெங்கும் உணவு கிடைக்கவில்லை. குறிப்பாக எகிப்து நாடும் கானான் நாடும் பஞ்சத்தால் வாடின. எகிப்தியருக்கும் கானானியருக்கும் தானியம் விற்றதால் கிடைத்த பணத்தையெல்லாம் ஒன்று சேர்த்து யோசேப்பு பார்வோனின் அரண்மனைக்கு கொண்டு வந்தார். எகிப்து, கானான் நாடுகளில் பணம் தீர்ந்து போன போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பிடம் வந்து, எங்களுக்கு உணவு தாரும், பணம் இல்லை என்பதால் உம்முன் நாங்கள் ஏன் சாக வேண்டும் என்றனர். அதற்கு அவர், உங்களிடம் பணம் இல்லையெனில் உங்கள் மந்தைகளை கொண்டு வாருங்கள், அவற்றுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் தருவேன் என்றார். எனவே அவர்கள் போய் மந்தைகளை கொண்டு வந்தபோது யோசேப்பு குதிரைகளையும் ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் கழுதைகளையும் வாங்கிக் கொண்டு அவற்றுக்கு பதிலாக அவர்களுக்கு உணவுப் பொருள்கள் கொடுத்தார். இப்படி கால்நடைகளையெல்லாம் ஈடாக பெற்று அவர்களை அந்த ஆண்டு காப்பாற்றினார். அந்த ஆண்டு முடிந்தபின் அடுத்த ஆண்டில் அவர்கள் மீண்டும் வந்து அவரை நோக்கி, எம் தலைவரிடம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை, பணம் தீர்ந்து போயிற்று, கால்நடைகளும் எம் தலைவருக்கு சொந்தமாகிவிட்டன. எம் தலைவருக்கு அளிக்க எங்கள் உடலும் நிலமும் தவிர எங்களிடம் எஞ்சியிருப்பது எதுவும் இல்லை. உம் கண்முன் நாங்களும் எங்கள் நிலமும் ஏன் அழிய வேண்டும்? எங்களையும் எங்கள் நிலத்தையும் உணவுப் பொருளுக்கு ஈடாக எடுத்துக்கொள்ளும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு உடைமைகளாயிருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலம் பாழடையாமல் இருக்கவும் எங்களுக்கு தானியம் தாரும் என்றனர். அவ்வாறே யோசேப்பு எகிப்திய நிலம் முழுவதையும் பார்வோனுக்கென்று வாங்கிக் கொண்டார். ஏனென்றால் பசியின் கொடுமையால் எகிப்தியர் அனைவரும் தங்கள் வயல்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டனர். அந்த நாடே பார்வோனுக்கு சொந்தமாயிற்று. எகிப்தின் ஓர் எல்லையிலிருந்து மறு எல்லை வரை இருந்த மக்கள் அனைவரையும் யோசேப்பு அடிமை வேலைக்கு உள்ளாக்கினார். அர்ச்சகர்களின் வயல்களை மட்டும் அவர் வாங்கவில்லை.
ஏனென்றால் பார்வோன் அவற்றை அவர்களுக்கு மானியமாக கொடுத்திருந்தான். பார்வோன் அவர்களுக்கு தந்திருந்த மானியத்திலிருந்து அவர்கள் உண்டு வந்ததால் அவர்கள் தங்கள் நிலபுலன்களை விற்கவில்லை. அப்பொழுது யோசேப்பு மக்களை நோக்கி, இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்கு உடைமையாக வாங்கிவிட்டேன். இப்போது உங்களுக்கு விதைத்தானியம் தருகிறேன். அதை நிலத்தில் விதையுங்கள். விளைச்சலில் 1/5 பாகம் பார்வோனுக்கு செலுத்துங்கள். எஞ்சிய 4 பாகம் உங்கள் வயல்களுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் பிள்ளைகளுக்கும் உணவாகவும் இருக்கட்டும் என்று சொன்னார். அதற்கு அவர்கள், எங்கள் உயிரை காப்பாற்றிவிட்டீர். தலைவராகிய உம் பார்வையில் எங்களுக்கு தயை கிடைப்பதாக. நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாகவே இருப்போம் என்றார்கள். யோசேப்பு எகிப்து நாட்டில் நிலச்சட்டம் ஒன்று கொண்டு வந்தார். அது இன்று வரை வழக்கில் உள்ளது. 1/5 பாகம் பார்வோனுக்கு உரியது என்றாயிற்று. அர்ச்சகர்களின் நிலபுலன்கள் மட்டும் பார்வோனின் உடைமையாகவில்லை. யாக்கோபின் இறுதி விண்ணப்பம். இஸ்ரவேலர் எகிப்து நாட்டில் கோஷேன் பகுதியில் குடியேறி அதனை உரிமையாக்கிக் கொண்டு அங்கே மிகவும் பல்கி பெருகினர். யாக்கோபு 17 ஆண்டுகள் எகிப்து நாட்டில் இருந்தார். அவரது வாழ்நாள் மொத்தம் 147 ஆண்டுகள். அவர் தாம் இறக்கும் நாள் நெருங்கி வருவதைக் கண்டு தம் மகன் யோசேப்பை வரவழைத்து அவரை நோக்கி, உன் பார்வையில் எனக்கு தயை கிடைக்குமானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து எனக்கு கனிவும் பற்றும் காட்டுவதாக வாக்களி. என்னை எகிப்து நாட்டில் அடக்கம் செய்யாதே. நான் என் மூதாதையரோடு துஞ்சிய பின் என்னை எகிப்து நின்று எடுத்துக்கொண்டு சென்று என் மூதாதையரின் கல்லறையில் என்னையும் அடக்கம் செய் என்றார். அதற்கு யோசேப்பு, நீர் சொன்னபடியே செய்வேன் என்றார். அவரோ, எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றார். யோசேப்பும் ஆணையிட்டுக் கொடுத்தார். அப்பொழுது இஸ்ரவேல் படுக்கையின் தலைப்பக்கம் திரும்பித் தொழுதார். நாம் 1189 அதிகாரங்களில் 47 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.